இங்கே கலந்து கொண்டிருக்க அனைவருக்கும் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, குறிப்பாக முன்னாள் மாவட்ட தலைவர் நாகராஜ் அவர்களுக்கும், நமது குருஜியான சீனிவாஜி அவர்களுக்கும், நமது பொருளாளர் தங்கராஜ் அவர்களுக்கும் வரவேற்று, அதே சமயம் இங்கே கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வரவேற்று, நமது தேசிய உணர்வோடு இங்கே அனைவரும் கலந்து கொண்டதற்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது மத்தியிலிருந்து இந்த ரயில்வே ஸ்டேஷன் மற்றும் டிவிஎஸ் நகர் அந்தியவாடி வழியாக ஊர்வலமாக செல்ல இருக்கின்றோம். இதில் அனைவரும் பங்கு பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. இப்பொழுது நமது முன்னாள் மாவட்ட தலைவர் நாகராஜ் அவர்கள் பேச இருக்கின்றார். மக்களுக்கு இனிப்புகள் வழங்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்காக இங்கே தலைமை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரர் மாநகர தலைவர் கோபிநாத் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கக்கூடிய நம்முடைய மாவட்டத்துடைய பொருளாளர் அருமை சகோதரர் தங்கராஜ் அவர்களே, முன்னாள் பொருளாளர் அன்னார் சீனிவாசன் அவர்களே, முன்னாள் மாநகர தலைவர் அருமை சகோதரர் நாகு அவர்களே, இந்த மண்டலுக்குட்பட்ட முக்கியமான நிர்வாகிகளான சோமசேகர் அவர்களே, ஸ்ரீனிவாஸ் பாபு அவர்களே, அபி அவர்களே, வீரேந்திர அவர்களே மற்றும் நம்முடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நம்முடைய சுதந்திர தினம் நம்முடைய நாட்டினுடைய கலாச்சாரம், இந்த தினத்தை இப்படியெல்லாம் போற்றி வணங்க வேண்டும் என்று நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கடந்த 2014 முதல் தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் கூட எத்தனையோ தியாகிகள் இந்த சுதந்திரத்திற்காக உயிரை மாய்த்து கொண்டு இந்த நாட்டை பிரிட்டிஷாரிடமிருந்து மீட்டு இன்றைய தினம் நமக்காக சுதந்திரம் பெற்றுக் கொடுத்த அந்த நல்ல உத்தமர்களை போற்றும் வகையில் ஒவ்வொரு வருடமும் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்த வேண்டும். அதே போல நம்முடைய நாட்டினுடைய தேசிய கொடியை ஏற்றி ஒவ்வொரு வீட்டிலும் கூட அந்த கொடியை ஏற்றி அனைவருக்கும் இந்த சுதந்திர தினத்தினுடைய உணர்வை புரிய வைக்கக்கூடிய ஒரு வகையில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கடந்த 2014 முதல் தொடர்ந்து இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார். உண்மையாகவே நாட்டின் மீது பற்றும் நாட்டின் மீதும் அக்கறை இருக்கக்கூடிய ஒரே ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி. இதில் எந்த மாற்ற கட்சியும் கிடையாது. காரணம், 1947 சுதந்திரம் பெற்ற வருடத்திற்கு பின்பாக 2014 வரை இதுவரை சுதந்திர தினத்தை மிக சிறப்பாக முறையில் கொண்டாடி ஒவ்வொரு குடிமகனும் கூட தன் வீட்டின் மீது சுதந்திர நம்முடைய தேசிய கொடியை ஏற்றக்கூடிய ஒரு உணர்வை இதுவரை யாரும் கொண்டு வரவில்லை. முதலாக தேசிய கொடியை நம் வீட்டின் மீதும் நம்முடைய அலுவலகங்கள் மீதும் நம்முடைய வணிக கடைகளும் மீது கட்ட வேண்டும் என்று வலியுறுத்தி அவர்களுக்கும் நம்முடைய நாட்டின் மீது அந்த அக்கறையும் நாட்டின் மீது உணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயலை செய்தவர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இன்றைய தினம் உலகம் போற்றக்கூடிய உலகிலேயே ஒரு ஒப்பற்ற தலைவர், உலகில் இப்படி ஒரு தலைவர் நமக்கும் கிடைக்காத என்று இயங்கக்கூடிய நாடுகளின் மத்தியிலே நமக்கெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு பொக்கிஷம் தான் நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள். நம்முடைய கலாச்சாரம் நன்றாக இருக்க வேண்டும், நம்முடைய நாடு நன்றாக இருக்க வேண்டும், ஏழை எளிய மக்கள் அதே நிலை இருக்கக்கூடாது, மேம்படுத்த வேண்டும், நாடு ஒரு வளர்ச்சி அடைந்த நாடாக வர வேண்டும், வல்லரசு நாடாக வர வேண்டும் என்று இரவு பகல் பாராமல் உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற தலைவர் நரேந்திர மோடி அவர்கள். ஆகையால் இங்கே இருக்கக்கூடிய மத்திகிரியில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், தாய்மார்கள், வணிக நிறுவனங்களில் இருக்கக்கூடிய நண்பர்கள், சகோதரர்கள் அனைவரும் நாளை சுதந்திர தினத்தை முன்னிட்டு அவர்கள் வீடுகளிலும் அவர்களுடைய கடைகளிலும் கூட இந்த நம்முடைய தேசிய கொடியை ஏற்றி வைக்க வேண்டும் என்பது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோளாக எடுத்துக்கொண்டு, இந்த நாடு நன்றாக இருக்க வேண்டும், நம்முடைய கலாச்சாரம் நன்றாக இருக்க வேண்டும் என்று எண்ணக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளும், இது போன்ற தேசிய உணர்வு இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களை அனைவரையும் வலியுறுத்தி, இந்த நாட்டிற்காக நாம்
அனைவரும் பாடுபடுவோம், நம்முடைய மக்களை காப்போம், இந்த நாட்டை காப்போம் என்று கூறிக்கொண்டு இந்த நல்லதொரு வாய்ப்பை அளித்த இந்த தெற்கு மண்டல நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். भारत माता की वंदे वंदे मातरम, वंदे वंदे मातरम, जय हिंद, भारत माता की, भारत माता की, ओम काले, ओम ओम काले, जय काले, जय जय काले, ओम काले. கோபிஜி அவர்கள் நம்முடைய முன்னாள் மாவட்ட தலைவர் நாகராஜ் அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார்கள்.